தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, நுகத்தை ஏற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்வதும். ஓசியா 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியா இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏர்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்திலே எப்ராயிம் கழுத்திலே நுகத்தடி வைக்கப்படும் என்று தீர்க்கதரிசி உரைக்கிறார். தொடர்ச்சியாக எப்ராயிமை ஏர்பூட்டி ஓட்டுவேன் என்றும் சொல்லப்படுகிறது. யூதா உழக்கூடிய இடத்திலும் யாக்கோபு பரம்படிக்கக்கூடிய இடத்திலும் காட்சியளிக்கிறார்கள். இந்த எப்ராயிம் யோசேப்புடைய இளைய குமாரன். மனாசேயும் எப்ராயிமும் எகிப்திலே யோசேப்புக்கு பிறந்த குமாரர்கள். என் தகப்பன் வீட்டை மறக்கச் செய்தார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என்னை பழகி பெருகச் செய்தார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யாக்கோபு தன் கடைசி நேரத்திலே தன் மனமறிய எப்ராயிமை வலது கையினாலும் மனாசே மூத்தவனாயிருந்தாலும் அவனை இடது கையினாலும் ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே இந்த எப்ராயிம் புத்திரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எப்ராயிம் இவ்வளவு சிறப்பு பெற்றாலும் யுத்த நாளிலே முதுகை காட்டினான் என்று சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆயுதமணிந்த வெகுவீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். எப்ராயிமர் ஆயுதங்களை அணிந்திருந்தாலும் யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு வல்லமையும் பலனும் இல்லை என்பதே. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்வதற்கு முன்பாகவே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே சத்துவத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்துவத்தின் வல்லமை இருந்தால் ஒழிய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளக்கூடாது. இங்கு எபேசுக்கு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். இதனாலே சர்வாயுத வர்க்கத்தை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பே சத்துவத்தின் வல்லமை அவர்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையான பலன் என்று பவுல் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற போது உள்ளான பலனை காட்டிலும் அதன் முன்னேற்றமாக ஆவியினாலே உள்ளான மனதில் வல்லமையாக பலன் அடைகிறோம். சிம்சோனே, உன் மகாபலன் எதினாலே என்று தெளிலால் கேட்கிறாள். இங்கு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க சத்துவத்தின் வல்லமை அவசியமாக இருக்கிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். இந்த பலனோடு தான் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைசீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், இவைகள் அனைத்துமே தான் சர்வாயுத வர்க்கங்கள். இந்த சர்வாயுத வர்க்கங்களும் சத்துவத்தின் வல்லமைகளும் இணைந்தேதான் வெற்றி பெற முடியும். எப்ராயிமர் பலனில்லாதபடி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டதினால் அவர்கள் முதுகை காட்டி தோல்வி அடைந்தார்கள். 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே இந்த யோசேப்பு எப்ராயிம் இருவரும் சேஷ்டபுத்திர பாகத்தின் தகுதியுள்ளவர்கள். இவர்கள் பலனில்லாதபடியினால் ராஜ்யபாரத்தை இழந்தார்கள். யூதா பலப்பட்டதினால் ராஜ்யபாரத்தை அடைந்தார். ஆயுதம் அடைந்து பலனில்லாத இடத்திலே தோல்வியை அடைந்தது போல இங்கு சேஷ்டபுத்திர பாகத்தை அடைந்து பலனில்லாத இடத்திலே ராஜாதிபத்தியத்தை அவர்களால் அடைய முடியவில்லை. எப்ராயிமுக்கு பலன் இல்லை. காலேப் மோசே தன்னை அனுப்பின நாளிலே உள்ள பலன் இப்போதும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதனாலே மலைநாட்டிலே உள்ள கொடூரமான ஜாதிகளை அழிக்கிறார்கள். எப்ரோனை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே சொல்லி தாவீது ராஜ்யபாரத்தை அடைந்து கொள்கிறார். யூதாவுக்கு பலன் உண்டு, காலேபுக்கு பலன் உண்டு, தாவீதுக்கு பலன் உண்டு. இவர்கள் சுதந்திரத்தையும் ராஜாதிபத்தியத்தையும் அடைந்து கொள்கிறார்கள். ஆனால்
ஆனால் சேஷ்டபுத்திர பாகத்தை அடைந்த யுத்த மனிதராகிய எப்ராஹிமர் தோல்வியை சந்தித்தது அவர்கள் குற்றமே. எரேமியா 31:19-20 வசனங்களிலே, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன், என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்ராஹிம் தன் நிலையை உணர்ந்து தன்னை அழித்து கொண்டு மனஸ்தாபப்பட்ட இடத்திலே அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் காரணமாகவே அவன் கழுத்திலே நுகத்தை வைத்து ஏற்பூட்டி உழுது அவனை சரிப்படுத்துவதாக ஓசியா எழுதுகிறார். எப்ராஹிம் எரோபியாம் தலைமையிலே இஸ்ரவேல் என்ற பெயரிலே கெட்டழிந்து போனாலும் திரும்ப அவர்களை தேவன் சரிப்படுத்துவதாக ஓசியா 10:11 வசனத்திலே நாம் காண்கிறோம். அவன் கழுத்தின் மேல் நுகம் வைப்பது என்பது கற்றுக்கொள்ள வேண்டியதை காட்டுகிறது. மத்தேயு 11:28-29 வசனங்களிலே, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நுகம் என்பது அங்கு இங்கு திரும்ப முடியாதபடி நேர்கோட்டில் பயணிப்பதை காட்டுகிறது. கற்றுக்கொள்வதற்கு ஒரு அட்டென்ஷன், கவனமும் ஒழுங்கும் தேவையாக இருக்கிறது. எல்லாரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று எபேசியர் 4:15 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு என்பது ஏற்றுக்கொள்வதையும் கற்றுக்கொள்வதையும் கை கொள்வதையும் காட்டுகிறது. இது நுகம் என்ற ஒழுங்குக்குள்ளும் கொண்டு வரப்பட்டால் மாத்திரமே சாத்தியமாக இருக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக உங்கள் வருத்தம், உங்கள் பாரங்களை என்னிடத்தில் கொண்டு வந்து நீக்கிக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பே என் நுகம் உங்களுக்கு மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும். எதிரி நம் மேல் பாரம், வருத்தம் என்ற நுகத்தை வைத்திருக்கிறான். அதை நம் ஆண்டவர் நமக்கு நீக்கும் போது அவருடைய நுகம் நமக்கு மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும். நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்வது சாந்தமும் மனத்தாழ்மையுமே. எப்ராஹிம் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அவன் நுகத்தை ஏற்றுக்கொண்டு உழவனாகிய யூதாவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். யூதா நறுங்குண்ட இருதயம் உள்ளவன். ஆதியாகமம் 44:16 வசனத்திலே, யோசேப்புடைய கடின இருதயத்தை உடைத்து அவனை கூப்பாடு போட்டு அழச் செய்தவன். அனைவரையும் இணைக்கக்கூட இடத்திலே யூதா செயல்பட்டான். ஆதியாகமம் 49:8 வசனத்திலே, யூதாவே சகோதரால் புகழப்படுபவன் நீயே என்று யாக்கோபு யூதாவை குறித்து சொல்லுகிறார். யாக்கோபு பரம்படிப்பான் என்பது அனைவரையும் ஒப்புரவாக்கி ஒன்றாக்குவார் என்பதை காட்டுகிறது. யாக்கோபின் பிள்ளைகள் அனைவரும் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். இதில் முக்கியத்துவம் பெறக்கூடியவர்கள் எப்ராஹிமும் யோசேப்பும் தான். 2 கொரிந்தியர் 5:18-19 வசனங்களிலே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதைதான் எபேசியர் 2:19-22 வசனங்களில் பவுல் எழுதுகிறார். நாம் ஒப்புரவாக்கப்படுவோம், ஒன்றாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.